மூர்த்தியின் ரியாக்ஷனை பார்த்த வர்தனுக்கு சிரிப்பு வந்தது. அவர் விக்ரமின் முறைகளை கண்டு வியந்தார். இந்தியாவிலேயே ரொம்ப சின்ன பையனா இருக்கிற இந்த பிசினஸ்மேன் ரொம்பவே டேலண்டான ஆளுதான் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு விக்ரமை பார்த்து பெருமூச்சு விட்டார். பேச்சுவார்த்தை முடிந்தது. இன்று நடந்தது எல்லாமே விக்ரமின் திட்டப்படி சரியாக நடந்தது. ஒருமுறை விக்ரம் வர்தனிடம் ஒரு வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தை அவருக்கு ஒரு அற்புதமான உணர்வை கொடுத்தது. இங்க பிசினஸ்னா என்ன தெரியுமா? நமக்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாத மாதிரியான ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் என்று சொன்னான் விக்ரம். இப்போது மூர்த்தியின் நிலைமை அதுதான். முதல்ல நிரஞ்சனுக்கு ஹைதராபாத் சிட்டி சேம்பர் பிரசிடென்ட் போஸ்டிங்க தூக்கி எறியணும். அதுதான் அவனுக்கு திரும்ப எழுந்திருக்கவே முடியாத முதல் அடியா இருக்கும் என்று வர்தன் சொன்னார். உடனே விக்ரம் அருகில் இருந்த வாசுதேவனை பார்த்து, நிரஞ்சனுக்கு அகெயின்ஸ்டா எங்க கூட ஜாயின் பண்ண உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருக்கா என்று கேட்டான். அந்த வார்த்தையால் வாசுதேவனின் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது. அவர் விக்ரமை சீரியஸாக பார்த்து, நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு பெரிய பிசினஸ்மேன் கிட்ட எந்த மாதிரியான கேள்வி கேட்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? தைரியம் இல்லாமையா நான் இவ்வளவு தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னவர் திரும்பி வர்தனை பார்த்து, என்ன முட்டாள்தனமான வார்த்தை வர்தன் இது? இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு அவனால ஏதோ ஆதாயம் இருக்கு, எல்லாம் சரிதான். அதுல நான் குறுக்க வரல. ஆனா மத்தவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேச சொல்லுங்க. நிஜமா அவனுக்கு என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கானா என்று கோபமாக சொன்னார். விக்ரம் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக பிளாக் டீயை குடித்துக் கொண்டிருந்தான். வர்தன் லேசான இருமலுடன் கண்ணியமான பார்வையுடன் வாசுதேவனை பார்த்து, மிஸ்டர் மூர்த்தி, இந்த விக்ரம் யாருன்னு இன்னமும் உங்களுக்கு தெளிவா தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நான் அவரை பத்தி தெளிவா உங்ககிட்ட சொல்றேன் என்று சொல்லும் போது அந்த ரூமின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இவங்களுக்கு என்ன வேணுமாம்? ஒரு மீட்டிங்கை நிம்மதியா அட்டன் பண்ண முடியுதா என்று கோபமாக சொல்லிவிட்டு எழுந்து கதவை நோக்கி சென்றார் வர்தன். வாசுதேவனும் பின்னாலேயே எழுந்து நடந்தார். விக்ரம் அதே இடத்தில் அமைதியாக உட்கார்ந்தபடி டீயை குடித்துக் கொண்டிருந்தான். வர்தன் கோபமாக கதவை திறக்க அங்கே அனிஷா நின்று கொண்டிருந்தாள். அப்பா, உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு ஐம் ரியலி சாரி. வெளியே கார்த்திக் அவனோட ஆளுங்களை வரவழைச்சு விக்ரமோட பாடிகார்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லாருக்குமே ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க கொஞ்சம் வாங்கலேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் வர்தனும் வாசுதேவனும் திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நான் அவங்களை தடுக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. நிலைமை கைமீறி போயிடுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன் என்று அனிஷா பதட்டத்துடன் சொன்னாள். உடனே வர்தன் கொஞ்சம் கோபத்துடன் வாசுதேவன் மூர்த்தியை பார்த்து, மிஸ்டர் மூர்த்தி, நீங்க கார்த்திகை கண்ட்ரோல் பண்ணி வைங்க, இல்லனா இது பின்னாடி பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு விக்ரம் பத்தி இன்னமும் சரியா தெரியல. அவர் பாக்குறதுக்கு தான் சின்ன பையன் மாதிரி இருக்காரு, ஆனா 10 நிரஞ்சனுக்கு சமமான பவர் அவர்கிட்ட இருக்கு. உங்க பையனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கலனா அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை என்று சொன்னார். அதை கேட்டதுமே மூர்த்தியின் முகம் இருண்டது. சரி வாங்க, என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் என்று சொல்லிக் கொண்டு வாசுதேவன் மூர்த்தி முன்னால் நடந்தார். என் பையன் விக்ரமோட பாடிகார்ட் கிட்ட அடி வாங்கினான். அதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் அவன் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சண்டை போட்டிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த விஷயத்துல வர்தனுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம் வருது என்று நினைத்துக் கொண்டே முன்னால் நடந்தார் வாசுதேவன். முன்னால் இருந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லோரும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். அங்கே கார்த்திக் மற்றும் ஆனந்தி சேர்ந்து வரவழைத்த ரவுடிகள் லம்போவுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இடியட், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எதிர்த்தே சண்டை போடுவேன். ஒழுங்கா மண்டி போட்டு உன்னோட தப்ப ஒத்துக்கோ, இல்லனா உன்னால இங்கிருந்து உயிரோட போக முடியாது என்று கார்த்திக் கோபமாக கத்தினான். அவனுக்கு பின்னால் சில ரவுடிகள் நின்றிருந்தார்கள். லம்போவை சுற்றிலும் கார்த்திக்கின் நாட்கள் நின்றிருந்தார்கள். அவர்களின் முகத்தில் எல்லாம் அதிகமான இரத்த காயங்கள் இருந்தது. அங்கே வந்து சண்டையை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நின்றிருந்தார் வாசுதேவன். பின்னாலேயே வந்த வர்தன் அவர்களை பார்த்தும் கோபமாக, கார்த்திக், உன்னை முன்னாடியே இந்த இடத்துல இருந்து கிளம்ப சொன்னேன். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று கோபமாக கத்தினார். அங்கிள், இதுக்கு நீங்க என்ன மட்டும் குறை சொல்லாதீங்க. என் மேலேயும் தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சண்டைக்கு காரணம் இந்த முட்டாள் தான். அவன் தான் இதெல்லாம் பண்றான். என்னதான் விக்ரம் உங்களோட கெஸ்டா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணனாலும் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு என்று சொன்னான் கார்த்திக். அப்போது அந்த இடத்தில் விக்ரம் வருவதை பார்த்ததும் வர்தன் எதுவும் பேசாமல் அமைதியாக விக்ரமை பார்த்தபடி நின்றான். டேய், உண்மையில இந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? யார் இந்த சண்டை நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்று வாசுதேவன் மூர்த்தி கோபமாக கார்த்திகை பார்த்து கத்தினார். ஏற்கனவே முன்னால் நடந்த பிரச்சனையில் கார்த்திக் மீதுதான் தப்பு இருந்தது என்று தெரிந்தும் வாசுதேவன் அவனுக்கு தான் சப்போர்ட் செய்தார். ஒரு பாடிகார்ட் தன் மகனை அடித்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பா, நான் என்னோட பாடிகார்ட்ஸ் கூட இங்க வந்தேன். அப்போ அவன் தான் என்னோட பாடிகார்ட்ஸ் எல்லாம் தொந்தரவு பண்ணனான். அவனோட திமிரை தாங்க முடியாம எல்லாரும் அவன் கூட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விக்ரமோட பாடிகார்ட் தான். அவன் தான் தேவையில்லாத சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் என்று கோபமாக சொன்னான் கார்த்திக். உடனே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த வாசுதேவன் வர்தனை பார்த்து, இங்க பாருங்க வர்தன், இவ்வளவு நேரம் நான் உங்களுக்காக தான் அமைதியா இருந்தேன்.
இந்த ஒரு பாடி கார்டுக்கே இவ்வளவு திமிர் இருக்கு, அப்போ என் பையன் மட்டும் எதுக்கு சும்மா நிற்கணும்? சொசைட்டில எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அத ஒரு வேலைக்காரன் வந்து கெடுக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவனுக்கு கொடுக்க வேண்டிய பதிலடிய கொடுத்துதான் ஆகணும். நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல என்னால காம்ப்ரமைஸ் ஆக முடியாது என்று கோபமாக சொன்னார் வாசுதேவன். என்னால இந்த விக்ரம எதுவும் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அவனோட பாடி கார்டையாச்சும் அடிக்கணும். இவனை அடிச்சு அசிங்கப்படுத்தினாலே அது விக்ரமுக்கு பெரிய அசிங்கமா இருக்கும் என்று வாசுதேவன் தனக்குள் நினைத்துக் கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விக்ரமுக்கு பதிலாக லம்போவை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தார் வாசுதேவன். அந்த நேரத்தில் விக்ரம் எதுவும் பேசாமல் திரும்பி லம்போவை பார்த்தான். சார், நான் எதுவும் பண்ணல, நான் அமைதியா டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ இந்த கார்த்திக் சில ஆளுங்களோட இங்க வந்து என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆளுங்கள்ல ஒருத்த மட்டும் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட்டை தட்டி விட்டு என்கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணனான். அதனாலதான் நானும் திருப்பி சண்டை போட வேண்டியதா போயிடுச்சு என்று லம்போ மிகவும் அமைதியாக சொன்னான். விக்ரம் அமைதியாக வாசுதேவனை பார்த்தபடி தன் தலைமுடியை தடவி கொடுத்தபடி நின்றிருந்தான். வாசுதேவனுக்கு விக்ரம் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று புரியவில்லை. அவன் முகத்தில் சின்ன ரியாக்ஷன் கூட அவரால் பார்க்க முடியவில்லை. நீங்க என்னோட ஆளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? இந்த இடத்துல உங்களோட பையன் பிரச்சனை பண்ணாம லம்போ தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டான். இந்த சண்டையில யாரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபத்தை நீங்க லம்போ மேல காட்டணும்னு அவசியம் இல்லை. நாம நம்மளோட தப்ப புரிஞ்சுகிட்டு நடந்துக்கணும் என்று சொன்னான் விக்ரம். உடனே வாசுதேவனின் கோபம் இன்னமும் அதிகமானது. விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.